அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் சேர்ந்து கும்பகோணம் போகிறோம். நான், அம்மா, சின்னம்மா, தங்கச்சி, மாமி, அம்மம்மா, பசங்க எல்லோரும் சேர்ந்து போகிறோம். ஏன்னா எங்கள் ஃபஸ்ட்டு மாமிக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். நான், தங்கச்சி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு போனோம். நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது வந்து அவ்வளோ ஃபீல் கிடைக்கிது. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டே போனோம். ஒரு 7:30க்கு போல் தான் கிளம்புனோம். ஆனால் பார்த்தா இவ்வளோ இருட்டாயிடுச்சு. செம்மையாக காற்று அடித்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போனோம். போகிற டைமே ட்ராவலே தெரியல. ஃபைனலி நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இது என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, கும்பகோணம் எஸ்டி அண்ணம்மா ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன். 25 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் வந்திருக்கேன். இது பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த பிளாக்கில் தான் நான் பிறந்தேன். அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாங்க, இந்த இடத்துல தான் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், இங்கே தான் காஃபி, இங்கே தான் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிளாக்கு மட்டும் புதுப்பிச்சு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ரூமில் தான் நான் பிறந்தேன்னா. மற்ற எல்லா பில்டிங்கும் புதுசாக கட்டியிருக்காங்க. இது மட்டும் அப்படியே இருக்குது. அம்மா நானும் நிறைய பேசிக்கிட்டே வந்தோம். நிறைய விஷயம் சொன்னாங்க. இங்கே உள்ள ப்ரொசீஜர் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் பிறக்கும் போதும் சரி, எங்கள் அம்மா பிறந்தாங்க, எங்கள் அம்மாவோட அண்ணன் பிறந்தாங்க, அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து இன்னும் ப்ரொசீஜரு சில இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சில ஹாஸ்பிட்டலில் பெல்ட்டு போட சொல்லுவாங்க சிசேரியனுக்கு அப்புறம், சில இது பெல்ட்டு போட வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து இன்னும் துணி வச்சு வயிற்றில் கொஞ்சம் டைட்டாக கட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த ப்ரொசீஜர்னால் இன்னும் மாறவே இல்லை. இதுக்குள்ளே போனோம்னாக்கா அங்கே சர்ச் பண்ணுறது, இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உள்ளே யாரும் இல்லை நாங்கள் வரும்போது, அதனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண இருந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்கனாலும் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹாஸ்டல் மாதிரியே உள்ள நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயே ஃபுட்டு இங்கே எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள். இப்போ உள்ள ஆள் வந்துட்டாங்கன்னு லைட் ஆன் பண்ணியிருக்காங்க. உள்ளே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துட்டேன் பேபியை பார்க்க. நீங்கள் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் போயிருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு போயிருக்கீங்க? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்.